Hey buddies, welcome to PythonTutorials advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so encapsulation னா என்னங்கறத நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே தெளிவாவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so public and private access specifiers னா என்ன, அது வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படினா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So encapsulation யாராவது டைரக்டா இந்த part 2 வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so இதுக்கு முன்னாடி part 1 வீடியோ போட்டிருக்கோம். So அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ இந்த பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் part 1 வீடியோல தான் நம்ம வந்துட்டு encapsulation என்னங்கறத நம்ம டீடைலா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். So எதுக்காக encapsulationங்கற கான்செப்ட் வந்துட்டு யூஸ் ஆகுதுங்கறது நம்ம டீடைலா சொல்லியிருக்கோம். So encapsulation நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்காக நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் access specifiers இருக்குங்கறத நம்மளோட previous வீடியோல நம்ம வந்து பாத்துறோம். So என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so first வந்துட்டு public, அதுக்கு அப்புறமேட்டு private, அதுக்கப்புறமேட்டு protected. So first public access specifier னா என்ன, private னா என்னங்கறத நாம வந்துட்டு பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி C and C++ இல்ல Java programmingல எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so a is equals to 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நீங்க அசைன் பண்ணீங்க அப்படின்னா so இந்த வேல்யூவை நீங்க வந்துட்டு பப்ளிக்கா தரணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி பப்ளிக்ங்கிற கீவேர்ட் ஆட் பண்ணுவீங்க. இதுவே பிரைவேட்டா இருந்தது அப்படின்னா இது வந்து நீங்க பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஆனா நம்மளுக்கு பைத்தான்ல இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடையாது. சோ பப்ளிக் அப்படினோ இல்ல பிரைவேட் அப்படினோ நம்மளால கீவேர்ட்ஸ் நம்மளால இந்த இடத்துல தர முடியாது. சோ இந்த பைத்தான்ல நம்ம வந்துட்டு எந்த மாதிரி இந்த access specifiers தருவோம்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். நான் ப்ரீவியஸா போட்ட அதே எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். சோ கிளாஸ் டெஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மெத்தட் டீடைல்ஸ்னு கொடுத்திருக்கேன். சோ நேம் அண்ட் ஏஜ் வாங்கியிருக்கேன். print statement நான் வந்துட்டு அந்த மெத்தட் குள்ளே நான் வந்து print பண்றேன். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சோ ரெண்டு வேல்யூஸ் நான் பாஸ் பண்றேன். சோ பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸ் இங்க போகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் print statement print பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல print ஆயிருக்கு. சோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நார்மலா இந்த எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு வந்து நடக்குது. சோ இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த print statement என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் போட்டுட்டு இப்ப என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாலுமே எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட print statement நான் வந்துட்டு இந்த மெத்தடுக்கு உள்ள நான் வந்து கொடுத்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸுக்கு வெளியில நான் வந்துட்டு என்னோட print statement நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு வேல்யூ பாஸ் ஆகும், இங்கே அசைன் ஆகும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து print ஆயிடுது. ஆனா இந்த இடத்துல அசைன் மட்டும் தான் ஆகுது. சோ என்டையரா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபங்க்ஷன் பிளாக் எல்லாம் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு print statement நான் வந்து கொடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் கிளாஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து இந்த print statement நான் வந்துட்டு அந்த நேமையும் ஏஜையும் print பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டா எனக்கு வந்து அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சோ இது வந்து எனக்கு எதனால எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம்ல பாத்தீங்களா இந்த நேம் ஏஜ்ங்கிற ரெண்டு வேரியபிள் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இத வந்துட்டு நம்ம வந்துட்டு பப்ளிக்கா நம்ம வந்துட்டு கொடுத்திருக்கோம். சோ இது access வந்துட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பப்ளிக்கா ஒரு வேரியபிள நான் வந்துட்டு கொடுத்ததுனால அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு உள்ளேயும் என்னால access பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய கிளாஸ் பிளாக்குக்கு வெளியிலயும் என்னால access பண்ண முடியும். சோ இதுதான் வந்துட்டு பப்ளிக்கோட நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒரு வேரியபிள நீங்க பப்ளிக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்குக்குள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ் எழுதிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும், இந்த கிளாஸுக்கு வெளியிலயும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். சோ இதே கூட நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே print statement நான் காப்பி பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில நான் வந்துட்டு போடுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நேரா தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில நான் பிரிண்ட் பண்றேன். சோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னாலுமே எனக்கு வந்துட்டு கரெக்டா தான் எனக்கு வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகும். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க பப்ளிக்கா கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களால அதை கிளாஸுக்கு உள்ளேயும் உங்களால வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும், கிளாஸுக்கு வெளியிலயும் பிரிண்ட் பண்ண முடியும், மெத்தடுக்கு உள்ள இருந்தும் பிரிண்ட் பண்ண முடியும், மெத்தடுக்கு வெளியில இருந்தும் உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். அந்த கோட்ல நீங்க எந்த இடத்துல இருந்தீங்கனாலுமே எல்லா இடத்துலயும் உங்களால அந்த பப்ளிக் வேரியபிள உங்களால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இந்த கோட்லயே எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஆனா இந்த கோட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஏஜ் நேம் ஏஜ்ங்கிறது நான் வந்துட்டு ஒரு மெத்தட்குள்ள நான் வந்து வாங்கிடுறேன். அடுத்து ஏஜ் பிரிண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் நான் வந்து கொடுக்குறேன். சோ இன்னொரு இடத்துல நான் ஏஜ்ங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துட்டு சோ இந்த இடத்துல ஏஜ் பிரிண்ட் பண்ண சொல்றேன். என்னோட நேம் வந்துட்டு நான் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸுக்கு வெளியில நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்றேன்.
சோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த டீடைல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. சோ ஜான் 23 கொடுத்தாச்சு. சோ நேம்ல இந்த இடத்துல நம்மளுக்கு ஜான் போகும், ஏஜ்ல 23 போகும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நேம் பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ ஜான் பிரிண்ட் ஆகுது. அடுத்து ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏஜ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் கால் ஆகும். உள்ள பாத்தீங்கன்னா ஏஜ்ல செல்ஃப் டாட் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். சோ செல்ஃப் டாட் ஏஜ்ல நமக்கு 23 இருக்கு. சோ அந்த 23 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ நம்மளால ஒரு வேரியபிளா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக்கா நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள கூட நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ பப்ளிக் அப்படின்னா கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். சோ எப்போ ஒரு வேரியபிள் நீங்க வந்துட்டு பப்ளிக்கா டிக்ளேர் பண்றீங்களோ அப்போ உங்களோட கோடுக்குள்ள நீங்க எந்த இடத்துல நீங்க அந்த வேரியபிள் நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு எரருமே இல்லாம. சோ இதுதான் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் மெயினா பார்க்க வேண்டிய விஷயம். சோ இப்ப அடுத்து பிரைவேட்னா என்ன அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்ப என்னோட கோட் நான் போட்டிருக்கேன், இப்ப நான் ரன் பண்றேன், எனக்கு வந்து கரெக்டா தான் எனக்கு வந்து ரன் ஆயிருக்கு. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா சோ பப்ளிக்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு a is equals to 10 அப்படின்னு சொல்லும். சோ அப்ப a வந்துட்டு பப்ளிக்ங்கிற ஆக்சஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இதுவே பிரைவேட்டா தரணும் அப்படின்னா சோ பிரைவேட் a is equals to 10 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த a வேரியபிள் நமக்கு வந்து பிரைவேட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும். இதுவே பைத்தான்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப பார்த்த மாதிரி a is name is equals to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா எதுவுமே டிக்ளேர் பண்ணாம நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பை டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு வந்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரா தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இதுவே நீங்க வந்துட்டு நீங்க பிரைவேட்டா தரணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர் ஸ்கோர் நீங்க வந்து கொடுத்துருக்கணும். சோ அந்த வேரியபிளுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு டபுள் அண்டர் ஸ்கோர் இந்த மாதிரி கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்ப அது வந்துட்டு ஒரு பிரைவேட் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் வந்துட்டு மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ அதுல நம்மளுக்கு பப்ளிக் பிரைவேட்ங்கிற கீவேர்டு இருக்கும், நம்மளுக்கு வந்து பைத்தான்ல இருக்காது. சோ பை டிஃபால்ட்டாவே நீங்க வந்துட்டு எதுவுமே நீங்க வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு வந்துட்டு பப்ளிக்ங்கிற மோட்ல தான் இருக்கும். சோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுல நம்மளுக்கு நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு போட்டு நான் வந்துட்டு நேம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். சோ செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு எதுவுமே நான் சொல்ல கிடையாது. சோ அதனால எனக்கு இந்த நேம்ங்கிற வேரியபிள் நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே பப்ளிக்ங்கிற டேட்டா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரா தான் நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆயிருக்கும். சோ நீங்க பிரைவேட்டா தரணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல முன்னாடி டபுள் அண்டர் ஸ்கோர் நீங்க வந்து கொடுக்கணும். சோ இந்த இடத்துல இந்த நேம்ங்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம்ங்கிற வேரியபிள் இருக்கு இல்லையா, சோ இது வந்துட்டு பிரைவேட் வேரியபிள்ங்கிறத சொல்றதுக்காக நான் 2 அண்டர் ஸ்கோர் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ அவ்வளவுதான் இந்த இடத்துல டிஃபரன்ஸ். சோ அதே மாதிரி கிளாஸ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமேட்டு டீடைல்ல நேம் அண்ட் ஏஜ் வாங்கியாச்சு. இந்த இடத்துல இந்த நேமையும் ஏஜையும் நான் வந்துட்டு பிரைவேட் வேரியபிளா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அந்த மெத்தடுக்குள்ளேயே நான் வந்துட்டு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, வேல்யூ கொடுத்தாச்சு, வேல்யூ பாஸ் ஆகும். சோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே நம்ம பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது இங்க நேம் வந்துட்டு இங்க வரும், இந்த ஏஜ்ங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க வரும். சோ இந்த நேம் வந்துட்டு ஜான், ஏஜ் வந்துட்டு 23 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதே கூட நான் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். இப்ப இந்த கோட நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி நேம் ஏஜ்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல 2 இடத்துல நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணிடுறேன். சோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு வெளியில நான் அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். சோ இந்த இடத்துல 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். சோ கொடுத்துட்டு இப்ப என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் வராது. அவுட்புட் வராம எனக்கு வந்துட்டு எரர் தான் வரும். என்ன எரர் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லைனுக்கு சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டீடைல்ஸ்ல ஜான் 23 2 வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நமக்கு இந்த இடத்துல ஜான் 23 அசைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த 8th லைன் பார்க்கும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அப்போ பைத்தானால இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் எங்க இருக்குங்கிறது தெரியாது. சோ அதனால வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட் வந்துட்டு டெஸ்ட்ங்கிற ஆப்ஜெக்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வரும். சோ எதனால எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நாம இந்த 2 வேரியபிள நாம பிரைவேட்டா நம்ம கொடுத்ததுனால நம்மளால இந்த கிளாஸுக்கு உள்ள மட்டும்தான் நம்மளால இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் கிளாஸுக்கு வெளியில நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அதனாலதான் எனக்கு வந்து இந்த எரர் வந்து வந்திருக்கு. சோ இதுவே இப்ப இந்த கோட நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப இந்த 2 லைனை நான் கட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு வெளியில நான் வந்துட்டு போடுறேன். சோ ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு வெளியில போட்டுட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு வந்து இல்லாம ரன் ஆகும். சோ இந்த இடத்துல வேல்யூ அசைன் ஆகும். சோ அசைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் பிளாக் விட்டு வெளியில போயிடும். வெளியில போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும். சோ ஆப்ஜெக்ட் டாட் நேம் பிரிண்ட் பண்ண சொல்லும் போது இந்த நேம் பிரிண்ட் ஆயிடும். ஏஜ் பிரிண்ட் பண்ண சொல்லும் போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஏஜ் வந்து பிரிண்ட் ஆயிடும். சோ பிரைவேட் பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்குள்ள எங்க வேணாலும் நம்மளால அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல அந்த கிளாஸுக்குள்ள இருந்துச்சுனாலும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் விட்டு வெளியில போச்சு அப்படின்னா நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது.
சோ பப்ளிக்கும் பிரைவேட்டுக்கும் மெயினா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி பப்ளிக்க நீங்க டிஃபைன் பண்ணும்போது முன்னாடி எந்த ஒரு அண்டர்ஸ்கோருமே நீங்க வந்து கொடுத்திருக்க மாட்டீங்க. சோ வெறும் வேரியபிளோட நேம் அதுக்கப்புறம் வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருப்பீங்க. இதே பிரைவேட்டா நீங்க வந்து ஒரு வேரியபிள் தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி டபுள் அண்டர்ஸ்கோர் நீங்க வந்து கொடுத்திருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிள் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா, சோ பப்ளிக் அப்படின்னா உங்களால இந்த மெத்தடுக்குள்ள இருந்தும் இந்த a is equals to 10ங்கிற வேல்யூ உங்களால அக்சஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடுக்கு வெளியில இருந்தாலும் உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸுக்கு வெளியில இருந்தாலுமே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த a is equals to 10ங்கிறத இந்த 3 இடத்துல இருந்துமே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க பிரைவேட்ல ஒரு வேரியபிள் a is equals to 10 கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, சோ மெத்தடுக்கு உள்ள உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மெத்தடுக்கு வெளியில உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கிளாஸுக்கு வெளியில நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. சோ அதுதான் பப்ளிக்கா தரத்துக்கும் பிரைவேட்டா தரத்துக்கும் நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ். சோ இந்த இடத்துல எப்படி கிளாஸுக்குள்ள தரும் எப்படி கிளாஸ்க்கு வெளியில தரும்ங்கிறது உங்களுக்கு புரியாம இருந்தது அப்படின்னா, சோ பைத்தான்ல இண்டென்டேஷன் தான். சோ இதுக்கு இப்போ கிளாஸுக்கு உள்ள நம்ம கோட் எழுதுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நாம வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள எழுதுறோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல இந்த செல்ஃப்ங்கிறது இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, சோ இததான் வந்துட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு உள்ள எழுதியிருக்கேன். சோ இந்த இடத்துல பிரிண்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு கீழே நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா எழுதியிருக்கேன். சோ அப்ப இது வந்துட்டு கிளாஸுக்கு உள்ள எனக்கு வந்து இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு உள்ள இல்லன்னு அர்த்தம். சோ இந்த கான்செப்ட் எதுக்காக நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டென்டேஷன் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா புரியறதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். சோ ஒரு வேரியபிள நீங்க வந்துட்டு பப்ளிக்கா கொடுத்திருந்தீங்க அப்படின்னா, சோ கோட்ல எங்க இருந்தாலுமே உங்களால அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ பிரைவேட்டா நீங்க ஒரு வேரியபிள கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ள அந்த மெத்தடுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ரீஜனுக்குள்ள மட்டும்தான் உங்களால அந்த பிரைவேட் வேரியபிள் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸை விட்டு நீங்க ஒன்ஸ் வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த வேரியபிள அக்சஸ் பண்ண முடியாது. சோ இங்க நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல பப்ளிக்னா என்ன பிரைவேட்னா என்ன ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.